ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். காலையில் மீன்கார அங்கிள் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் 100 ரூபாய்க்கு மீன் வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டாக வாங்கினனால எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிம்மு குக்கிங் பிளாக்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் 1 கிலோ வாங்கியிருந்தேன். 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் நிறையவே போட்டுட்டாங்க. கவலை மீன் தான் வாங்கியிருக்கேன். இதை நான் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு 11 மணிக்கெல்லாம் மீன் வாங்கிட்டேன். ஆனால் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் தான் கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன். 1/2 hour கிட்ட நான் வச்சிருந்தேன். இப்போதான் நான் கிளீன் பண்ண போறேன். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதையும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நான் உப்பு போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு வெந்தயம் இது 2 தான் நம்ம போட போகிறோம். இப்போ கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயமும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் இதில் சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்த்தது சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர்ற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். நான் எல்லா ஃபிஷ்ஷோட இந்த ஃபிஷ்ஷு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவலை மீன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நான் ஃபஸ்ட்டு சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எனக்கு எங்கள் வீட்டில் சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. ஆனால் அது சாப்பிட்டு பார்த்த பிறகு கொஞ்சம் ரிசல்ட் இருந்தது எனக்கு. இது முதுகு வலிக்கும் பேக் பெயினுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இதை நான் சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ஓகே. இதை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இதுலேயே கொஞ்சம் தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இதுலேயே நான் எப்போவுமே தக்காளி அரைச்சி தான் சேர்ப்பேன். இப்போ நான் அப்படியே சேர்த்துட்டேன். நான் புளி கரைச்சல் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் மீன் மசாலா நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் தனியாக அரைச்ச மிளகாத்தூளையும் இதில் சேர்த்து கையால் கரைச்சி அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட தண்ணியும் கொஞ்சம் உப்பும் போட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா. நான் இதை பாதி வறுக்கிறதுக்கும் பாதி குழம்புக்கும் நான் எடுத்து வைக்க போகிறேன். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து இதில் நான் எடுத்து வச்சு அதில் நான் வறுக்க போகிறேன். நான் எப்படி வறுப்பேன்னா, நான் வீட்டு மிளகாத்தூள் போட்டு தான் நான் வறுப்பேன். சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தால் நான் வீட்டு மிளகாத்தூள் போட்டு தான் நான் வறுப்பேன். இப்போ நான் பெருசாக இருக்கிறதெல்லாம் எனக்கு இவ்வளோதுக்கு போதும். அதை மட்டும்தான் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இது மீனை போட்டோன்னா ஒரு கிண்டிட்டு அதையும் நம்ம மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் வறுக்கிறதுக்கு தயாராகிருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு. அதில் மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நிம்மு குக்கிங் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.